Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோல இருக்கிறோம். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ். எல்லாரும் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் கிறிஸ்பா போறதுக்காக வேல்யூபிளா உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு சில முக்கியமான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை இப்போ சொல்ல போறோம். சாப்டர் 1ல இருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் என்னெல்லாம் நமக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 5 மார்க் இருக்கு அதை நம்ம பேச போறோம். நிறைய 5 மார்க்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 5 மார்க் மட்டும் நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த 5 மார்க்கை மட்டும் படிச்சா கூட யூ கேன் ரைட் ஆல் த 5 மார்க்ஸ் இன் யுவர் பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சாப்டர் 1ல இருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் புக் பேக் ப்ராப்ளம் போட்டிருக்கோம், புக்கின் ப்ராப்ளம் போட்டிருக்கோம், எல்லா கான்செப்டும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஃபன்னியஸ்ட் வேல நான் ஒவ்வொரு கான்செப்டும் உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் நம்ம சாப்டர் 1 அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் எல்லாமே நான் அப்படிதான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த வகையில் சாப்டர் 1 அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியலுக்கு நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபாலோடு பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல், அதுக்கப்புறம் காஸ்ல உடைய அப்ளிகேஷன்ஸ்ல ஒயரு, ஸ்பெரிக்கல் ஷெல், அதுக்கப்புறம் அந்த பிளெயின் ஷீட். இந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ரெண்டாவது சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹை ப்ரையாரிட்டி வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், ஃபாலோடு பை மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட், அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, அது ஒரு ஃபர்ஸ்ட் 5 மார்க். அதே இன்டர்னல் ரெசிஸ்டரை வந்து வோல்ட்மீட்டரை பயன்படுத்தியும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் 5 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் 2 செல், இது வந்து சாப்டர் 3. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரானுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. பட் சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் மோர் டைம். அதனால இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பார்த்து எழுதணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபாலோடு பை பயோட் சபட்டில் சர்க்குலர் காயில், அதுக்கப்புறம் லாங் ஸ்ட்ரைட் வயர், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான 5 மார்க். அதுக்கப்புறம் ஆம்பியர் சர்க்கியூட் லால இருக்கக்கூடிய அந்த நீளமான ஒயரில் இருக்கிற வேல்யூ, மேக்னெட்டிக் ஃபீல்டு, நம்ம ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிப்போம் இல்லையா அது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 parallel conductor carrying a current, இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் கரண்ட் போகுது அப்படின்னா எனக்கு 2 கண்டக்டரும் அட்ராக்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் போகுது அப்படின்னா அந்த 2 கண்டக்டரும் ரிப்பல் ஆகும். ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பயன்படுத்தி நம்ம ஃபோர்ஸினுடைய டைரக்ஷனை கண்டுபிடிப்போம். ரொம்ப முக்கியமான 5 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 4th சாப்டரில் நம்ம பேசணும்னா இந்த ஆர்எல்சி சீரீஸ் காம்பினேஷன், ஃபாலோடு பை ஏசி ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் கோஆக்சியல் அதாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா, 2 காயில் இருக்கும், அந்த 2 காயிலுக்கு இடையில என்ன மாதிரி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது சாலினாய்டு இல்லையா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாம் நமக்கு வந்து 4th சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான 5 மார்க். 5th சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இது சம்டைம்ஸ் நமக்கு வந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் 5 மார்க்கில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 5 மார்க். அடுத்து நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம பேசும்போது எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து நமக்கு வந்து 6th சாப்டரில் மிரர் ஈக்குவேஷன், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, பிரிசம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூசோ மெத்தட். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு 5 மார்க்கும் இருக்கு. என்ன அப்படின்னா சிங்கிள் சர்ஃபேஸில் ரிஃப்ராக்ஷன் நடந்தால் எப்படி இருக்கும், நம்ம வந்து அந்த வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ n2 by n2 by v minus n1 by u, n2 minus n1 by r அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் சொல்லலாம். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டெரிவேஷன், அதுவுமே சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்கில் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ அடுத்து 7th சாப்டர் அப்படின்னு நம்ம பேசும்போது யங்ஸ் டபுள் ஸ்லிட்டில் பேண்ட் வித், அது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். அடுத்து ஹைஜன்ஸ் பிரின்சிபலில் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன், ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை தாண்டி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். 8th சாப்டரில் டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக்,
ஈக்குவேஷன். இந்த 3 தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி உள்ள ஒரு 5 மார்க். இதில் வந்து அந்த ஃபோட்டோ எமிசிவ் செல் அதெல்லாம் 3 மார்க்கில் வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து 5 மார்க் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ 9th சாப்டரை பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஆஃப் லைஃப், அப்புறம் மீன் லைஃப் ஆஃப் லைஃப்லாம் சம்டைம்ஸ் வந்து நமக்கு 3 மார்க்கில் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம 5 மார்க்காக அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஈவன் தோ அது ரொம்ப முக்கியமான 5 மார்க் அப்படின்றதுனால முக்கியமான 3 மார்க்ன்றதுனால சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டியும் ஆஃப் லைஃப் மீன் லைஃபும் வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். ஃபாலோட் பை ஸ்பெக்ட்ரல் சீரீஸ், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் இருக்கு இல்லையா, அது இந்த பால்மர், பாஸ்டன், பீஃபண்ட், இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அதே மாதிரி அதில் ரைட்பர்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும், அந்த ஃபார்முலா ஃபார்மேஷன், அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் ஆர்பிட், அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான், இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான 5 மார்க். ஸோ 10th சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரெக்டிஃபயர், அந்த ரெக்டிஃபயரில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கான்செப்ட், ஆஃப் லைஃப் அண்ட் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க். ஃபாலோடு பை டி மார்கன்ஸ், ஸோ அவர் சொல்லக்கூடிய அந்த 2 முக்கியமான லா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரை வந்து நம்ம ஆம்பிளிஃபையர், ஸ்விட்ச், ஆசிலேட்டர், இது நம்ம 3 விதமாக வந்து நம்ம சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணி அதனுடைய வேல்யூவை நம்ம கொண்டு வந்திருப்போம். அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியம். டிரான்சிஸ்டர்ஸ், ஸ்விட்ச் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபையர், அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் இதுவுமே நமக்கு வந்து 3 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ஷுவல் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்சிஸ்டர் சிஇ மோட் அப்படின்னு இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. டயக்ராம், அந்த ஏரோ மார்க், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் அது ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து டாப் முக்கியமான ஒரு 5 மார்க் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு. நம்ம நாளைக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் 5 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.